பாட்டு பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய துண்டுகளாக இருந்துச்சுன்னா மேலே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன சின்ன துண்டுகள் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இதோட 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு மணி நேரம் இதை ஊற வச்சுக்கோங்க. இதை ஊறிட்டுருக்க டைமில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் சேர்த்துக்கோங்க. இதோட 10லிருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. இரண்டு காய்ந்த மிளகாய் போட்டுக்கோங்க. நாம் ஏற்கனவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்ததுனால காய்ந்த மிளகாய் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நாம் ஊற வச்ச சிக்கனை வறுத்து எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் சிக்கனை போட்டு வறுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக வறுக்க வேண்டிய தேவையில்லை. நேராக அப்படியே மசாலாவிலே போட்டு நாம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பெரிய துண்டுகள் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் இந்த மாதிரி தனியாக வறுத்தெடுத்து போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா பொன்னிறம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப மொறுமொறுப்பாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கிற 3 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 4 அல்லது 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக கருவேப்பிலை சேர்க்குறீங்களோ அவ்வளோ மனம் உங்களுக்கு இருக்கும். இப்போ நாம் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நாம் ஏற்கனவே சிக்கன் வறுக்கும்போது அதில் உப்பு சேர்த்ததுனால இதில் கொஞ்சம் பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போ நாம் ஏற்கனவே வறுத்து ரெடியாக வச்சுருக்கிற சிக்கனை இந்த மசாலாவில் போட்டுக்கோங்க. சிக்கனும் மசாலாவும் நல்லா கலக்கிற அளவுக்கு இதை நல்லா கலந்துக்கோங்க. மசாலாவில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி சிக்கன் மேலே அந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு அரை எலுமிச்சை பழ சாறு சேர்த்து கலந்துக்கோங்க. நம்மளோட சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் தயாராகிருச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும்.
எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.